அனைவருக்கும் வணக்கம். நான் மதி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சுகமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு பெருசாக ஒரு வீடியோ எடுக்கையில் சும்மா நார்மலாக தான் ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேன். நான் வெளியில் போன இடத்துல அதையே இன்றைய பார்ப்போம். இப்போ வாங்க எல்லோரும் சேர்ந்து வீடியோ பார்ப்போம். கூடுதலாக இதில் தெருவோர கடையெல்லாம் கூடுதலாக காட்டியிருப்பேன். இப்போ பெரிய கடைகள் இருக்குது மார்க்கெட்டு, அதுக்குள்ளே வீடியோ எடுக்கலாது. அதால் அதுக்குள்ள பெருசாக காட்டையில் இது முதல்ல தெரியாமல் அவங்களுக்கு தெரியாமல் எடுத்தது. வேலை எடுத்த அன்றைக்கே சொல்லிட்டாங்க இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது. அப்போ கட் பண்ணிட்டேன். நம்ம தொடர்ந்து வீடியோ பார்ப்போம்.
அங்கால சும்மா கடையல் சும்மா கடையல் இருக்கு பெட்டி கடையெல்லாம் இங்கே வந்து ரோமில் வந்து வாகன நெரிசல் மிகவும் அதிகம். எந்த டைம் போனாலும் பயங்கர வாகனம் தான் இருக்கும். கொஞ்சம் பிழைச்சாலும் வேறு எங்கேயாவது கொண்டு விடும். இப்போ திருப்பி அந்த ரோட்டுக்கு வரதே சரியான கஷ்டமாக இருக்கும். சிவப்பில் வார வீடியோ படியேற உள்ள போகணுன்னு பார்த்து உள்ளுக்கு நாங்கள் போன நேரம் லேட்டுன்றதாலே எல்லாம் பூட்டியாச்சு. வச்சா அதில் உள்ள படி இருக்கான். படியேறி போய் நேற்று கடனை முடிக்கிறதா. Lower நாளை தான் போய் இந்த இடங்களெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்ல பிரம்மாண்டமாக தான் இடங்களை பார்த்து நல்ல அழகாக இருக்குது. இதுல எல்லாம் டூரிஸ்ட் இடங்கள். அப்போ பார்த்தாலும் பயங்கர சினமாக தான் இருக்குது. இந்த கட்டடத்தை பாருங்கள் எப்படி எல்லாம் நினைக்கிறேன். ஒரு சேர்ச் நினைக்கிறேன். இது பக்கத்தில் சுத்தவரை 2 சேர்ச் இருக்குது.
அது பெரிய சேர்ச்சி. அதுக்கு நான் பார்த்த அளவில் ஒரு ஆயிரக்கணக்கில் சனம் உள்ளே போயிட்டு வருது. நான் இப்போ இதில் போலீஸ்காரன்ட்டு வீட்டை போய் கேட்டினான். அது இதோட 7 மணியோட பூட்டிட்டு தான் நீ வாரேன்னு சொன்னால் நாளைக்கு 7 மணிக்கு தான் விடிய திறப்பினையாம். நாங்கள் பார்க்குறேன்டா, அதுக்கப்புறம் தான் வந்து பார்க்கோம். இந்த கட்டிடங்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் உடைஞ்ச மாதிரி கிடக்கு. அப்படி இப்படி தான் கூடுதலான இடங்களில் கட்டியும் விட்டுருக்கு. இப்படி அந்த 2-3 வீடியோவில் உங்களை காட்டியிருப்பேன். இல்லை பாருங்கோ, ஒரு வீடு ஒன்று பழைய வீடு பால் அடைஞ்சு போய் கிடக்கு. பக்கத்தில் ஒலிவன் மரம் நிற்கிது. எல்லாம் பாணியந்த கட்டிடங்கள்லாம் இருக்குங்க, பாணியந்த கட்டிடங்கள். சதுர வடிவில் அங்கே எல்லா வீடுகளும், கூடுதலான வீடுகள் நான் பார்த்த அளவுக்கு சதுர வடிவில் கட்டிக்கிறாங்க. இதில் ஒரு வித்தியாசமான பூ ஒன்று இருக்குது. என்ன பூண்டு எனக்கு தெரியலை. அப்படி உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சால் இது என்ன பூன்றதை சொல்லுங்க. 2 போய்கொண்டிருக்குது. 9 மணிக்கு கிட்ட ஆகுது. இன்னும் வெயில் குறையலை. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் சென்னை தோசை சாப்பிட போகிறோம். சென்னை தோசை, மசாலா தோசை. வேணுமெண்டா யாரும் சொல்லுங்க, வணியில் பாரம்பரியக்கு. நான் சென்னை தோசைன்னு சொன்னால் சென்னை தோசை இல்லை, கேரளா தோசை. இது கேரளா ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கிறோம். போய் சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, சாப்பிடுவீங்க. எனக்கு ஐட்டம் நிறைய கிடையாது, ஐட்டம் கம்மியாக தான் இருக்கு. Can I pay by card? Yeah, definitely. How much cost? This one. This one. நாங்கள் ஸ்ரீலங்கா. என்ஜாய் பண்ணுங்க, சூப்பராக இருங்க, சேஃபாக இருங்க. ஏன்னா உங்க மொபைலு, பர்ஸு இதெல்லாமே சேஃபாக பார்த்துங்க. இங்கே திருடர்கள் ரொம்ப ஜாஸ்தி. ஓமாம், கேள்விப்பட்டு தான் வந்துடுறாங்க. நாளைக்கே வலிச்சு விட்டுட்டு போங்கட்டா. நாளைக்கே சேஃபாக உங்கள் செயின் எல்லாமே இருக்குல்ல, உள்ளே போட்டுங்க, வெளியே வச்சாதீங்க. ஒரு ദിവസം ஒரு 100 தெரியுமா? மேல திருட்டு நடக்குது, போயிடுவாங்க. அப்படியே காரை கண்ணாடியை கொண்டு உழைச்சி போயிடுவாங்க. கொஞ்சம் பேர் இருக்காங்க. கொஞ்சம் நாங்கள் அங்கால விட்டுருக்கோம். அதுவும் பயன்தான் இந்த ரோட்டுக்கு அங்கால. உனக்கு எங்கே கொண்டு போய் கொஞ்சம் கட்டுப்படுத்தி அப்படியே முறுக்கமாக பிடிச்சிருங்க, லூஸாக விட்டுறாதீங்க. ஓகேவா? நாளைக்கு போறீங்களா? நாளை வரைக்கும். ஓகே, நன்றி 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 நன்றி. ஓகே, நன்றி நன்றி. நீங்கள் இங்கே வேலை செய்கிறீங்களா? முடியாது. நான் வேலை பண்ணுறேன். எவ்வளோ ஆளும் அங்கே வேலை இருக்கீங்க? நான் இங்கே ஒரு 1 year தான் ஆயிடுச்சு. 1 year வந்து 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. 5 வருஷம். என்ன கடையில் பேர் என்ன? இது கடையில் கேரளா ரெஸ்டாரண்ட். கேரளா ரெஸ்டாரண்ட். ஓகே, கேரளா ரெஸ்டாரண்ட். சவுத் இந்தியன் ஃபுட்டொക്കെ கிடைக்குங்க. எந்த இடம்? இந்த இடத்துக்கு வந்து செஞ்சோவானி. செஞ்சோவானி ரோமில் செஞ்சோவானின்னு சொல்லுவாங்க. சென்டர் ஆஃப் த ரோம் இது வந்து. ஓகே. இது வந்து பழைய வத்திக்கான் சிட்டி அந்த பக்கத்தில் அந்த சர்ச் எல்லாமே இருக்கும். இதுதான் மெயின் சிட்டி. மெயின் சிட்டி இதுதான் ரோமில் மெயின் சிட்டி இது. ஓகே, ரொம்ப நன்றியா. ஓகே ஓகே ஓகே, பார்த்துருப்பீங்க. இவ்வளோதான் இன்றைக்கு இந்த வீடியோ. இத்தாலிக்கு வந்தால் கவனமாக இருங்கோ. அவைகள் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நானும் இங்கே படிக்கிறீர்கள கேள்விப்பட்டோன்னு நான் வந்தேன். கொஞ்சம் நாங்கள் தங்கச்சியாகிற வீட்டடியில் கார் பார்க்க பண்ணக்கூடிய நல்ல இடங்கள் இருக்கிறதால அந்த பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வெளியில் கொண்டே பார்க்க பண்ணிக்க பயன்தான். சரி, அவ்வளோதான் இன்றைக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.
50,000 രൂപയുടെ ക്യാമറ നമ്മുടെ